ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎல் ஏலத்துல சிஎஸ்கே குறி வச்ச நிதிஷ் ராணா வெறும் 1.7 கோடி ரூபாயில கைவிட்டு போன சோகத்தை பத்தி தான். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். அதுதான் எனக்கு அடுத்த வீடியோ போட ஊக்கமாக இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்டிங் தடுமாறி வருவது ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு காலத்தில் சிஎஸ்கே அணியில் களமிறங்கும் அனைத்து வீரர்களும் தனி ஆளாக நின்று போட்டியை வென்று கொடுப்பார்கள். ஆனால் தற்போது சிஎஸ்கே அணி வெறும் 2 வீரர்களை மட்டுமே நம்பியிருக்கிறது. மும்பை மற்றும் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டிகளில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது. இந்த தருணத்தில் சிஎஸ்கே அணி ராகுல் திரிபாதியை 3,50,00,000 ரூபாய்க்கும், விஜய் சங்கரை 1,20,00,000 ரூபாய்க்கும், தீபக் ஹூடாவை 1,70,00,000 ரூபாய்க்கும் வாங்கியது. இந்த 3 வீரர்களுமே தற்போது சரியாக செயல்படாததுதான் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய சோகமாக மாறியிருக்கிறது. இந்த தருணத்தில் இன்று ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி பந்துவீச்சில் அபாரமாக செயல்பட்டாலும் ராஜஸ்தான் வீரர் நிதிஷ் ராணா 36 பந்துகளில் 81 ரன்கள் சேர்த்தார். இதில் 10 பவுண்டரிகளும் 5 சிக்ஸர்களும் அடங்கும். நிதிஷ் ராணாவின் ஸ்ட்ரைக் ரேட் 225 என்று அளவில் இருந்தது. இந்த சூழலில் நிதிஷ் ராணா ஐபிஎல் ஏலத்தில் வந்தபோது சிஎஸ்கே தான் அவரை ஏலத்தில் எடுக்க முயற்சி செய்தது. நிதிஷ் ராணாவுக்காக 2,60,00,000 ரூபாய் வரை சிஎஸ்கே கேட்டது. ஆனால் அதன் மேல் ராணாவுக்கு செலவு செய்ய சிஎஸ்கே தயங்கி பின்வாங்கியது. இதன் அடுத்த ஆர்சிபியும் ராஜஸ்தான் அணியும் நிதிஷ் ராணாவுக்காக போட்டி போட ராஜஸ்தான் அணி 4,20,00,000 ரூபாய் கொடுத்து தற்போது அவரை வாங்கியிருக்கிறது. நிலையில் வெறும் 1.7 கோடி ரூபாயில் நழுவவிட்ட சோகம் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.